வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். பாத்தூன் மரி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழை. ஆனால் அருணின் அம்மா ஒரு நல்ல பழக்கத்தை அவனுக்கு எப்போதும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அருண், நாம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் உணவை பகிர்ந்து கொடுத்தால் கடவுள் நம்மை காப்பார் என்று கூறுவார். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும்போது அருண் பாதையில் ஒரு வயதான தாதா பார்த்தான். அவர் மிகவும் பசியாக இருந்தார். அருணிடம் இருந்தது ஒரு சிறிய உணவுப் பெட்டி மட்டுமே. அவனுக்கும் பசி இருந்தது. ஒரு நிமிடம் அவன் யோசித்தான். பின்னர் அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவன் சிரித்துக்கொண்டு, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று உணவின் பாதியை அந்த தாதா கிட்ட கொடுத்தான். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். அந்த தாதா உண்மையில் அந்த கிராமத்திற்கு வந்த ஒரு செல்வந்தர். அருணின் நல்ல மனதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அவர் அருணின் வீட்டிற்கு வந்து, உங்கள் மகன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். அவன் மற்றவர்களுடன் உணவை பகிர்ந்து கொடுத்தான் என்று கூறினான். அந்த நாளிலிருந்து அருணின் வீட்டில் பசி என்றே இல்லாமல் போனது. அருண் பெரியவனாகி கிராமத்தில் பலருக்கும் உதவும் நல்ல மனிதராக வளர்ந்தான். நீதி: பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.